உங்கள் விஜய். வெண்ணிலா, சொல்லுங்க மதியான. பூ வச்சிட்டு இருக்கீங்க போல. வாவ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி? என்ன பண்றது, என் உடம்பு தான் இங்க இருக்கு, மனசு பூரா அங்கதானே இருக்கு. ஐயோ, எவ்வளவு அழகா பேசுறீங்க. என்ன மாதிரியே என் வேட்ஸும் பியூட்டிஃபுல். தட்ஸ் ட்ரூ. வெண்ணிலா, நீங்க பாராட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்லி பாராட்டுறீங்கன்னு தான் தெரியல. நீங்க உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டீங்களா? என்ன பண்றது, எல்லாருக்கும் ரத்தம் சிவப்பு கலர்னா எனக்கு மட்டும் ரத்தம் காந்தி கலர். லவ்லி. வெண்ணிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மதியான. பாலமுருகன் ஆறுமுகத்தை கிளப்பி விட்டு தெய்வானைய கடத்த போறாங்களா? அந்த அளவுக்கு தில்லு அந்த பொடியனுக்கு கிடையாது. அப்புறம் பாலமுருகன், ஆறுமுகம், தில்பாண்டி, பென்னி குயிக் இவங்கெல்லாம் கும்பலா உட்காந்து தண்ணி அடிக்க போறாங்களா? இல்ல, தெய்வானைக்கு லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. லவ் லெட்டரா? எதுக்கு? நீங்க தான் ஆறுமுகத்தை தெய்வான கிட்ட பேச விடாம பண்ணிட்டு இருக்கீங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு தானே இருக்க போறாங்க. சரியா சொன்னீங்க, ஆனா அந்த ஆறுமுகம் வேஸ்ட் பீஸ். பேச்சு தான், ஆக்ஷன் கம்மி. ஐயோ, தெய்வான வாழ்க்கை இருட்டுதானா? கவலைப்படாதீங்க, ஆறுமுகத்துக்கு எவரடியில 6 பேட்டரி வாங்கி போட்டாவது ஆக்ஷன் பண்ண வச்சிடலாம். பாலமுருகன் என்ன பண்றான்? அவன் லவ் லெட்டர்ல காதல் ரசத்தை புழியறான். ஆமா, ஆங்கிலத்துல ஷேக் ஒருத்தர் பயங்கரமா கவிதை நாடகம்லாம் எழுதுவாராமே, அவர் பேர் என்ன? இங்கிலீஷ்ல ஷேக் யாரு? கவிஞர்? ஓ, ஷேக்ஸ்பியரா? சரியா சொன்னீங்க. அவரை மாதிரியே லவ் லெட்டர்ல காதல் தேனை கொட்டி தீப்பிடிக்க வைக்கிறான். அவன் நல்ல லெட்டர் எழுதுவான். யாரு? பாலமுருகன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்க தானே சொன்னீங்க. உடனடியா நீங்க களத்துல குதிச்சு அந்த லவ் லெட்டர் தெய்வான கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அதை கேட்ச் பண்ணி ராஜவேல் அண்ணங்கிட்ட சேர்த்துடணும். நிச்சயமா. அந்த பாலமுருகன் பல்ல உடைக்கணும். பல்லு உடைஞ்ச பாலமுருகன் நல்லா இருக்க மாட்டான். அதான் எனக்கு வேணும். அழகா இருக்கும்ன்ற ஆணவத்துல என்ன மாதிரி பேரழகன்களை அவன் கிண்டல் பண்றத நான் விட மாட்டேன் வெண்ணிலா, விடவே மாட்டேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க? களத்துல குதிக்கிறேன். தெய்வானைக்கு வர லவ் லெட்டரை ராஜவேல் அண்ணன் கிட்ட குடுக்கறேன். போதுமா? அது போதும் வெண்ணிலா. நான் போன் வைக்கிறேன் மதியான. 1 நிமிட். வெண்ணிலா, சொல்லுங்க. வார்த்தை வரமாட்டேங்குது. வாயிலிருந்து வாமிட் பண்ணி பாருங்க. அப்பவும் வரல வெண்ணிலா. அப்ப விட்டுருங்க. வெண்ணிலா, நீங்க பாலமுருகனை விட்டுறாதீங்க. பாலமுருகன் சிக்கிக்கிட்டான். அதுக்குள்ளேயுமா? இல்ல, இனிமே சிக்குவால, அத சொன்னேன். எனிவே, தேங்க்யூ மதியான. பாய் பாய். ஹலோ பாலமுருகன், உங்ககிட்ட தனியா பேசணும். கார் வீட்டுக்கு வர முடியுமா? என்னால வர முடியாது, தேவனா நீயே வா. ஆஹா, ஆறுமுகம் தெய்வானுக்கு எழுதின லவ் லெட்டர் என்கிட்ட இருக்கு. நான் உடனே ராஜவேல் அண்ணனை பார்க்க போறேன்.
என்ன தம்பி மின்னல் வேகத்துல வந்து நிக்கிற? அந்த லெட்டர் கொடு. இரு இரு, ஏன் அவசரப்படுற? நீதான் இந்த லெட்டர் ஐடியாவை ஆறுமுகத்துக்கு சொன்னவனா? இல்ல. டேய் டேய், நீதான் சொன்னேன்னு எனக்கு ஏன் உளவாளி சொல்லிட்டான். யார் அது? உன் உளவாளி. உனக்கு எதுக்கு? என்ன சொன்னா? உன் உளவாளி. நீதான் ஷேக்ஸ்பியர் மாதிரி காதல் வார்த்தைகளை அள்ளி வீசினியாமே. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? நீ எனக்கு முத காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தந்த லெட்டர் ஞாபகம் வந்துச்சு. தேவையில்லதெல்லாம் பேசாத. எதுரா தேவையில்லாதது? எது தேவையில்லாதது? என் வாழ்க்கையில எனக்கு வந்த முதல் லெட்டர் அது. 2 வரி, திருக்குறள் மாதிரி அழகா. நிலா. வெண்ணிலா. வேணா, தேவையில்லாம பேசாத. இரு, ஏன் கூச்சப்படுற? லவ் லெட்டர் எழுதி தர்றது மேன்லி அப்ரோச், கௌரவமான அணுகுமுறை. நிறைய பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் தந்தா பிடிக்கும். அந்த 2 வரி ஞாபகம் இருக்கா? எனக்கு முத தந்த லவ் லெட்டர்ல. ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. தீப்பிடித்து கிடக்கும் வனம் நான், மழை நீ, சாம்பலாகும் முன் வா. அந்த லெட்டரை கொடு, நான் போகணும். தர முடியாது. நீ இப்போ ஒரு ஓரமா உட்கார்ந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதித்தா. நான் அண்ணன் கிட்ட இத கொடுக்கல. இல்லன்னா போடி, போய் அண்ணன் கொடு. உன் மான மரியாதை பறக்கும். பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். அதெல்லாம் இருந்தா தானே கவலைப்படுறதுக்கு. ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன? டேய், என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. இந்த லெட்டர்ல இருக்கிறது யார் கையெழுத்து? ஆறுமுகம் கையெழுத்து. யா? அவன் படிச்சவனா? ஆமா, கான்வென்ட்ல. ஏய், என்ன 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 பாரு. என்ன? ஆறுமுகம் கான்வென்ட்ல படிச்சவன். ஆமா. போடா டேய், அவனும் அவன் எழுத்தும் நூடுல்ஸ் குழப்பி போட்ட மாதிரி எழுதியிருக்கான். டென்ஷன்ல எழுதிருப்பான். தெய்வானிய தொய்வானன்னு எழுதியிருக்கான். ரொம்ப லவ்ல தெய்வானிக்கு ஒரு கால் போட்டிருப்பான். வாட்? எக்ஸ்ட்ரா துணைக்கால் போட்டிருப்பான். ஆறுமுகம் நல்லா படிச்சவனு தான் பொண்ணு தரும், தெரியும்ல. தெய்வான எல்லாத்துலயும் A1. ஆறுமுகம் தான் A1. எதுல? 2-3 கோர்ஸ்ல A1 தான். ஐயோ, இந்த லெட்டர் ஒண்ணு போதும்டா ஆறுமுகத்துக்கு ஆப் படிக்கிறதுக்கு. ஏய், லெட்டர்ல அண்ணன் கொடுக்காத. குடிப்பேன். வேணாம். அப்போ நீ எனக்கு லெட்டர் எழுதித்தா. முடியாது. ஓகே, லெட்ஸ் ப்ளே தி கேம். ஏய் தெய்வான. ஏய் நிலா. ஐயோ, சிக்கிட்டிய போல முருகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயமா கூப்பிட்டீங்கண்ணா? இந்த லெட்டர் படி. என்ன லெட்டர்னு இது? உங்களுக்கு தெரியாதா பாலமுருகன்? இதை படிச்சுட்டு பதில் எழுதி போடணுமாண்ணே? யாருக்கு அனுப்பணுண்ணே? அட்ரஸ் தாங்க. தம்பி, நான் அண்ணன், நீ எனக்கு மொட்டை அடிக்க கூடாது. லெட்டர் படி. ஐயோ, படிடா. அபு அபு அன்புதான் அபுவாயிடுச்சு. அன்பு தெய்வான தெய்வானைக்கு கால் போடாம விட்டுட்டான். துணைக்கால் போடாம விட்டுட்டானே. மேல படி. உன்னை
பத்ததும் பார்த்ததும் கால் போடாம விட்டுட்டாரு ஆறுமுகம். படிச்ச உன்னை பார்த்ததும் எனக்கு பிச்சு போச்சு. இது பிடிச்சு போச்சுன்னு. அப்புறம் நான் படிக்காதவன். அதான் லெட்டர் படிக்கிறப்பவே தெரிஞ்சு போச்சு. மேல மேல ம். நீ ரொம்ப படிச்சவ, கால் போடல. ரொம்ப படிச்சவ, நான் உனக்கு பெருத்தமா? கால் பொருத்தமா? பொருத்தமா? பொருத்தம் இல்லாமையாடா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம்? இதை நான் உங்களுக்கு அப்புறமா படிச்சு சொல்றேனே. ஏன் பாலமுருகன் இப்ப படிங்க. இந்த லெட்டர் எழுதுற ஐடியா நீங்க கொடுத்ததா? ஓ, சத்தியமா இல்லைண்ணா. மீசைய கூப்பிட்டு கேட்கலாமா? வெளிலா, நானும் அண்ணனும் பேசுறப்போ நீங்க கொஞ்சம் அடக்கமா இருங்க. என்னடா இது கல்யாண பொண்ணுக்கு லெட்டர் எழுதுறது? ஆறுமுகம் தானே எழுதுனா. நீங்க அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் பண்றது இல்லையா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அந்த புள்ள பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? ஆ, இந்த லெட்டர் தங்கராஜ் கையில கிடைச்சிருந்தா என்ன இருக்கும்? தங்கராஜ் அங்கிள் ஹெட் மாஸ்டர். ஆறுமுகம் லெட்டர்ல இவ்ளோ மிஸ்டேக்ஸ் இருந்தா டிசி கொடுத்திருப்பாரு. ஆ, ஆறுமுகம் ஸ்கூல் டிசி அவரா வச்சிருக்காரு. ஏய், கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருப்பாருங்கறத போடகமா சொல்லுது. தெரியாம நடந்துருச்சுன்னு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஆறுமுகம் எக்காரணத்தை கொண்டும் தெய்வானைய கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னா? ஆமாண்ணே. எதுக்காகடா அப்புறம் நீங்க லெட்டர் எழுதுனீங்க? சாரிண்ணே. தனலட்சுமிக்கு தெரிஞ்சிருந்தா அசிங்கமா இருக்கும். ஏதோ வெண்ணிலா நம்ம குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கிற புள்ளங்கிறதுனால லெட்டர் என் கைக்கு வந்தது. இல்லைன்னா என்ன இருக்கும்? இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்க கூடாது. சரிங்கண்ணா. ஆறுமுகத்தை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு. கல்யாணத்துக்கு பிறகு அவன் சண்டியரத்தனத்தை தெய்வான கிட்ட காட்டுட்டோம். என்னடா? அண்ணே சொல்றேண்ணே. வெண்ணிலா, ரொம்ப நன்றிமா இந்த லெட்டர் விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு. என்னன்னு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? அண்ணா, பாலமுருகன் என் மேல கோவமா இருக்காரு போல. இல்லையே. டேய், என்னடா? இல்லண்ணே. வெண்ணிலாவுக்கு நன்றி சொல்லு. சொல்லுடா. நன்றி வெண்ணிலா. தேங்க்யூ. பாலமுருகா, குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போறோம், ஞாபகம் இருக்குல்ல? போய் ஒழுங்கா ஏற்பாடுகளை கவனி. சரிங்க. மலர், மலர், இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்போதும் கோயிலே உட்கார்ந்துருந்தா என்னமா அர்த்தம்? அக்கா, கண்ணதாசா, அக்கா, மதுரை வர போயிருந்தேன். இந்தாங்க முறுக்கு, அல்வா, காரச்சேவு, பக்கோடா. கண்ணதாசா, எல்லாம் சைடிஷ் ஐட்டமாவே இருக்கு. ஐயோ, அக்கா இருக்காங்க. ஒரு நிமிஷம், டாக்டர் பேசுறாரு. ஹலோ டாக்டர், பேஷண்ட் பேர் மலர். ஏன் ஒய்ஃப் தான். சிம்டம்ஸா? 3 நேரம் சரியா சாப்பிட்றது இல்ல, நைட்ல தூங்குறது இல்ல. ஐயா
அடிக்கடி கண்ணாடியை பார்த்து தம்பி தம்பின்னு அலறது. அப்புறம் எது கன்ஃபார்மா? இல்ல கோவப்பட்டா எந்த பொருளையும் உடைக்கிறது இல்ல. சரிங்க டாக்டர், நாங்க வரோம். அக்காவுக்கு என்ன பிரச்சனை? மனநல பிரச்சனை தான். மென்டலி ஷீ இஸ் டிப்ரெஸ்ட். ஐயோ, லேசா நட்டு கலந்துச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. எல்லாம் உன் ஃப்ரெண்டு பாலமுருகன் கொடுத்த கிஃப்ட் தான். அவனை பார்க்காம பைத்தியமாயிட்டே வர்றான். நிஜமாவா? ஆமா கண்ணாசன். ஆல்மோஸ்ட் மலர் பைத்தியமாறதுக்கு அந்த வேலை இருக்கான்னு சொல்றாரு. என்னய்யா சொல்றீங்க? ஆமா கண்ணாசன், இனிமே ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போய் கட்டி போடுறதுக்கு சங்கிலிலாம் வேற வாங்கணும். ஐயா, ஏன் அலற? பாலமுருகனை பார்த்தா அக்காவுக்கு உடம்பு குணமாயிடுமா? அப்படித்தானே டாக்டர் மருதமலை சொல்றாரு. வாங்க பாலமுருகனை பார்க்கலாம். பாலமுருகன் கோயிலுக்கு வர்ற மூடெல்லாம் இல்லப்பா இப்ப. ஐயோ ஐயா, நம்ம பாலா உசலம்பட்டியில இருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாங்கா, பாலா. என்னங்க? சொல்லுமா. உடனே போலாங்க. கார் எங்க இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நில ஏய் நில்லை, நில்லுங்கல. நிலா, வெண்ணிலா. அண்ணங்கிட்ட போட்டு கொடுக்குறியா? உனக்கு இருக்குடி. என்ன இருக்கு? சொல்லுடா, என்ன இருக்கு? வலிக்க இருக்குடி. போடா போடா டேய், சவுண்ட் கொடுத்துக்கிட்டு. உன்னை இந்த பாவம் சும்மாவே விடாதடி. எந்த பாவம்? கல்யாண பொண்ணையும் பையனையும் பேச விடாம பிரிச்சதுதான். அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதே, அப்புறம் என்ன பேச்சு? ஒரு த்ரில்லடி. காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்றது, ஊர் சுத்துறது, பிடிச்ச பொண்ணு திருட்டுத்தனமா மீட் பண்றது, இதெல்லாம் லைஃப்ல இருக்க சின்ன சின்ன சுவாரஸ்யம்டி. நீ பண்ணலையா? உன் லைஃப்ல நீ பண்ணிருக்கல? நான் பண்ணதில்ல, எனக்காக நீ பண்ணிருக்க. அப்ப த்ரில்லா இருந்துச்சுல? ஆஃப் கோர்ஸ். நீ வீடேறி குதிச்சு மாடியில என் ரூம் ஜன்னல் கிட்ட வர வரைக்கும் எனக்கு படபடன்னு அடிக்கும். ஒரு நாள் உங்க அப்பா 5 நாயை திறந்து விட்டு இருந்தாரு. அதுல ஒண்ணு லூசின்னு ஒரு ராட்வீலர் டாக் வச்சிருந்தியே. எனக்கு ரொம்ப க்ளோஸ் லூசி. நான் சோவரேறி குதிக்கிறேன், ஆனு வாயை திறந்து வச்சுக்கிட்டு கடிச்சு கொதற மாதிரி நிக்குது. நான் பட்டுன்னு பார்சல்ல இருந்து உன் போட்டோ எடுத்து மெல்ல நாய்க்கு முன்னாடி காட்டுறேன். ஒரு சத்தம் இல்ல, மெல்ல எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. நீ ஜாலியா மாடியில ஏணி போட்டு ஏறிட்டு இருந்த. அப்போ என் அப்பா வந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம், அந்த டைம்ல கரெக்டா உங்க அப்பா எப்படி அங்க வந்தாரு? லூசி தான் கூட்டிட்டு வந்துச்சு. புரியல. நீ ஏன் போட்டோவை காட்டுனல்ல, அதே மாதிரி என் அப்பா உன் போட்டோவை லூசி கிட்ட காட்டி வச்சிருந்தாரு. நீ மாட்டிக்கிட்ட. ஓஹோ. அப்பவும் இப்ப ராஜவேல அண்ணன் முன்னாடி நின்னியே, அதே மாதிரி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்த. நீ அப்ப அழுத. நீ மாட்டிக்கிட்டியன்னு நான் அழுதேன். இப்ப போய் பாரு, தெய்வான அழுவோம். வாய்ப்பே இல்ல. ஏன் இப்படி பண்ற? ஆறுமுகம் ஒரே ஒரு தடவை தெய்வான கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். முடியாது. ஏன்? ஏன்னா அவன் உன் ஃப்ரெண்ட். அதனால அவனை நம்ப முடியாது. அவனை எதுக்கடி நீ நம்பணும்? முதல்ல பேசணும் பா, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை முத்தம் தரலாமா, கட்டி பிடிக்கலாமான்னு கேட்பான். அதெல்லாம் கேட்க மாட்டான் அவன். நீ கேட்டல? வாட்? நீ கேட்டல கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்கிட்ட பேசணும்னு வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில. கேட்டியா கேக்கலையா? கேட்டேன். அதே மாதிரிதான் ஆறுமுகமோ விளையாட்டு காட்டுவான். அவன் என்ன மாதிரிலாம் ரொமான்டிக்லாம் கிடையாது. நீ ரொமான்டிக்கா? உனக்கு தெரியாதா? சரி விடு, பழச பேசிக்கிட்டு. இப்போ இந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஆறுமுகம் தெய்வான கிட்ட பேச முடியாது. பை. அத தெய்வான சொல்லட்டும். என்ன சொன்ன?
நீ சொன்னத தெய்வான சொல்லட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியா? வா வாடா. எங்க? தெய்வான கிட்ட. தெய்வான வா வெண்ணிலா. கேளுங்க. என்ன தெய்வான, நீங்களும் வெண்ணிலாவும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் நேரடியாவே கேட்கறேன், உங்களுக்கு ஆறுமுகத்துக்கிட்ட பேச இஷ்டம் இருக்கா இல்லையா? யாருக்கும் பயப்படாம பதில் சொல்லுங்க. சொல்லுடி, யாருக்கு பயப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆறுமுகம் கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லைங்க. என்ன வற்புறுத்தாதீங்க. ஏங்க, நீங்க படிச்சவங்க தானே? லைஃப்ல சின்ன சின்ன சந்தோஷம் கூட என்னன்னு தெரியாம இருக்கீங்க. சிலருக்கு பேசுறது சந்தோஷம், சிலருக்கு பேசாம இருக்கிறது சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்ப பேசலான்னு ஆறுமுகம் துடிச்சிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேச போறோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. வா 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 வா, கலக்கிட்டடி. மறுபடியும் சீக்கிரம் சந்திப்போம் தெய்வான. சரிப்பா பாலமுருகன்.